ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஓல்டு ஸ்ப்ளெண்டர் பைக்கில் வந்து நம்ம லேட்டஸ்ட் மாடல் சுவிட்ச் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ட்ரேஷன் பண்ண போகிறோம். இந்த சுவிட்ச் ஆல்ட்ரேஷன் பண்ணுறதால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுவிட்சில் வந்து பார்த்தீங்கன்னா இன்பில்ட்டாக வந்து நம்மளுக்கு பாஸ் லைட் வந்து வந்துடும். அது மட்டும் இல்லாமல் இந்த சுவிட்சில் ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணோன்னா நம்மள வந்து பார்க்கிங் லைட் வந்து நம்ம பேட்டரியில் வந்து டேரெக்டாக ஏறி வர மாதிரி நம்ம பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஸ்ப்ளெண்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இதிலே ஒரு ஹேண்ட் பேர் வந்து நம்ம இப்போ ரிமூவ் பண்ண போகிறோம். அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து பல்சர் ஹேண்ட் பேர் வந்து இப்போ நம்ம இந்த வண்டியில் ஃபிட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஷார்ட் ஹேண்ட் பேர் வந்து சொல்லுவாங்க. இதை ஃபிட் பண்ணனா வண்டி பார்க்கறதுக்கு கொஞ்சம் சின்னதாக இருக்கும், வண்டி நல்லாயிருக்கும் ஓட்டுறதுக்கு. இப்போ நான் வந்து ஓல்ட் ஹேண்ட் பேர் வந்து நான் ரிமூவ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ரிமூவ் பண்ணிவிட்டு நான் அந்த ஷார்ட் ஹேண்ட் பேர் வந்து ஃபிட் பண்ணுறேன். ஃபிட் பண்ணிவிட்டு சைடில் இருக்கிற ஆக்சிலேட்டர் கேபிள் எல்லாத்தையும் நான் ஃபிட் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக வாங்கியிருக்க அந்த லேட்டஸ்ட் மாடல் சுவிட்ச், ஸ்ப்ளெண்டர் ப்ரோவோடைய சுவிட்ச் இது. இப்போ பழைய சுவிட்சும் புது சுவிட்சும் கம்பேர் பண்ணி பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் லைட்டில் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சுவிட்சோட பெனிஃபிட்டு. இப்போ நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்கன்னா பழைய ஓல்டு ஸ்ப்ளெண்டர்லேயே பழைய சுவிட்சில் வந்து நம்ம பார்க்கிங் லைட் வந்து டைரக்ட் பண்ணுற மாதிரி கேட்குறீங்க. அது மாதிரி நம்ம வந்து பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அது மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த சுவிட்சில் வந்து அந்த ஃபங்க்ஷனாலிட்டிலாம் ரொம்ப காம்பாக்டாக கொடுத்துருப்பாங்க. அதை நான் வந்து பார்த்துட்டேன். அதில் வந்து அந்த சுவிட்சிலே வந்து நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ். வேணால் நம்ம இக்னிஷன் ஆன் பண்ணால் நம்ம டேரெக்டாக பார்க்கிங் லைட் எரியிற மாதிரி பண்ணலாம், அந்த ஓல்டு சுவிட்ச் யூஸ் பண்ணுறவங்க. அப்படி பண்ணிங்கன்னா வேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து வண்டி ஓட்டும் போதெல்லாம் நம்மளுக்கு பார்க்கிங் லைட் வந்து டேரெக்டாக எரிஞ்சினே தான் இருக்கும். நம்ம சுவிட்ச் மூலியமாக ஆப்ரேட் பண்ணுறது தான் நம்மளுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நீங்கள் மாற்றணும்னா நீங்கள் வந்து இந்த லேட்டஸ்ட் மாடல் சுவிட்ச் வந்து வெறும் ஒரு 300 அந்த மாதிரி தான் இருக்கும். அதை நீங்கள் மாற்றிட்டீங்கன்னா உங்களுக்கு வண்டிக்கு வந்து பாஸ் லைட்டும் கிடச்சிடும். அதேமாதிரி நம்மளுக்கு பார்க்கிங் லைட்டும் நம்மளுக்கு டேரெக்டில் ஒர்க் ஆகும். வேணால் ஆஃப் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை நீங்கள் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பழைய மாடல் அந்த சுவிட்சில் வந்து நம்ம பண்ணவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அதை நான் வந்து பார்த்துட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை எப்படி பண்ணலான்றதை பாருங்கள். இது நான் ஆல்ரெடி 2 வீடியோ போட்டேன். ஸ்ப்ளெண்டர் ப்ரோ பண்ணுறது, இது ஓல்டு ஸ்ப்ளெண்டர் பண்ணுறது, இந்த சுவிட்சிலே ஒரு ஆல்ட்ரேஷன், சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஆல்ட்ரேஷனை இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த எல்லோ ஒயர் தான் ஃப்ரெண்ட்ஸ், இன்ஜின்லேருந்து வர ஏசி ஒயர். ஏசி வந்து பாசிட்டிவ் ஒயர். அதை வந்து நான் ஒரு டெர்மினல்லேருந்து நான் டீசால்ட்ரிங் பண்ணியிருப்பேன். டீசால்ட்ரிங் பண்ணிவிட்டு அந்த கம்பியை மட்டும் நான் கட் பண்ணியிருப்பேன். அது இன்னொரு 2 பார்த்தீங்கன்னா அதுதான் அந்த பார்க்கிங் லைட் வந்து இன்புட் ஒயர். அதில் தான் நம்ம வந்து இப்போ 12 வோல்ட் வந்து கொடுக்கணும். 12 வோல்ட் வந்து எதுலேருந்து எடுப்போம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒயர் போட்டு இந்த பாஸ் லைட்லேயே வந்து இந்த லேட்டஸ்ட் மாடல் சுவிட்சில் வந்து பாஸ் சுவிட்ச் வரும்னு சொன்னீங்களா, அதில் தான் வரும் அந்த 12 வோல்ட் பிளாக் கலர் ஒயர். அதில் நான் வந்து இந்த பிங்க் ஒயர் போட்டு ஒரு 12 வோல்ட் வந்து எடுத்து நம்ம அந்த டெர்மினலில் சால்ட்ரிங் பண்ணிட்டா நம்மளுக்கு வேலை முடிஞ்சுது ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு வந்து இப்போ பார்க்கிங் லைட்டு சுவிட்ச் போட்டால் வந்து நம்மளுக்கு பேட்டரியிலே ஆப்ரேட் ஆகும். வேணால் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இதுதான் ஒரு சிம்பிளான ஆல்ட்ரேஷனு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அதான் பண்ணிகிட்ருக்கேன். பாஸ் லைட்டில் வந்து சால்ட்ரிங் பண்ணிட்டேன். இப்போ ஒயர் வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்குது, அதை கட் பண்ணிவிட்டு ஹெட்லைட் சுவிட்சில் வந்து நம்ம டீசால்ட்ரிங் பண்ண இடத்துல வந்து அந்த பிங்க் ஒயர் வந்து சால்ட்ரிங் பண்ணியாச்சு. சால்ட்ரிங் பண்ணிட்டுனா நம்மளுக்கு வந்து பக்காவாக ஒர்க் ஆகும் பார்க்கிங் லைட் சுவிட்சு. இது இப்படி தான் யூஸ் ஆகுது. இப்போ நம்ம இதை நம்ம சால்ட்ரிங் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த சுவிட்சை வந்து நம்ம ஹேண்ட் பேரில் இப்போ ஃபிட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம புதுசாக போட்டிருக்க அந்த ஷார்ட் ஹேண்ட் பேரில் இப்போ நான் சால்ட்ரிங் பண்ணிவிட்டேன். அதுக்கு உண்டான அந்த கிளாம்ப்லாம் போட்டு நம்ம சுவிட்சை வந்து பழைய மாதிரி நம்ம ஃபிட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹேண்ட் பேரில் வந்து நான் ஃபிட் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ், லேட்டஸ்ட் மாடல் ஹேண்ட் பேரில். இப்போ வந்து நான் பழைய சுவிட்சை வந்து ரிமூவ் பண்ணுறேன். இப்போ இந்த ஓல்டு ஸ்ப்ளெண்டரில் வந்து இப்போ இந்த லேட்டஸ்ட் மாடல் சுவிட்ச் வந்து எப்படி ஆல்ட்ரேஷன் பண்ணுறது உங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிளாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். இப்போ லேட்டஸ்ட் மாடல் சுவிட்சுக்கும் இந்த ஓல்டு ஸ்ப்ளெண்டரோடைய சுவிட்ச் ஒயரிங் கிட் வந்து பாருங்கள், எல்லா ஒயருமே சேமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். எல்லாம் ஒரே கலர் கோடு தான் வரும். எக்ஸ்ட்ரா வந்து இந்த ரைட் சைடில் ஒரு க்ரீன் கலர் ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நம்ம அதை வந்து நம்ம எர்த் பண்ணிடணும். அதே எர்த் ஒயர் வந்து வண்டியிலே அந்த க்ரீன் கலர் ஒயரில் வரும். அதை நம்ம வந்து கரெக்டாக இன்சுலேஷன் பண்ணி எர்த் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து பாஸ் லைட்டு எல்லாமே பக்காவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த லேட்டஸ்ட் மாடல் சுவிட்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போர்ட் ஒன்று இருக்கும், ஒரு ப்ளக்கு சொருகிற மாதிரி. அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிலே சொருகிற மாதிரி. அந்த ரிலே எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அது பாஸ் லைட் வந்து அப்போ தான் அந்த ரிலேவில் வந்து ஆப்ரேட் ஆகும். அந்த பாஸ் லைட்டு அந்த ரிலே மட்டும் ஒன்று வாங்குற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதை வாங்கி நீங்கள் எல்லா ஒயர் கலர் கோடையும் கரெக்டாக கட் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிட்டாலே நம்மளுக்கு வந்து பக்காவாக ஒர்க் ஆகும். எல்லாமே பாஸ் லைட்டும் கரெக்டாக ஒர்க் ஆகும். ஹெட்லைட் போட்டால் ஹெட்லைட் ஒர்க் ஆகும், இண்டிகேட்டரு, ஹாரன் எல்லாமே நம்மளுக்கு பக்காவாக ஒர்க் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஓல்டு ஸ்ப்ளெண்டருக்கு நம்ம பின் வழியாக நம்ம கொடுக்கவே முடியாது. பின் வழியாக கொடுத்தோன்னா நம்மளுக்கு வந்து இன்ஜின் நம்ம வண்டியிலே வர ஒயரிங் கிட்ட வந்து கட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இது நான் கட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெறும் அந்த சுவிட்சுடைய கிட்டு மட்டும் தான் கட் பண்ணேன். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது வெறும் 300 தான். அது வேணால் அது எதுவும் ஆகாது, இருந்தாலும் நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் பின்னில் கொடுக்குற மாதிரினா நம்ம வண்டியிலே வர ஒயரிங் கிட்லாம் கட் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அதுமாரி பண்ணாத நம்ம இப்போ கரெக்டாக சுவிட்சிலே வர ஒயரிங் கிட் பின்னை தான் நம்ம வந்து இது பண்ணியிருக்கோம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை தான் நான் இப்போ வந்து ஜாயின் பண்ணிவிட்டு நான் வண்டி இப்போ காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் எல்லாமே பக்காவாக நம்மளுக்கு ஒர்க் ஆகுது. இப்போ நான் வந்து பிரேக் அடிச்சு காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து எல்இடி லைட் தான் வந்து மாற்றிருக்கு. இப்போ வந்து இது வந்து நம்மளுக்கு டைரக்ட் பண்ணியிருக்கோம், வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணாமலே நம்மளுக்கு எரியுது. அது மட்டும் இல்லாமல் பிரேக் பிடிச்சா நம்மளுக்கு இந்த எல்இடி லைட் வந்து பிளிங்க் ஆகும். அதுவும் நம்மளுக்கு வந்து இப்போ பக்காவாக எரியுது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம டைரக்ட் பண்ணிட்டோம் அந்த பார்க்கிங் லைட்டு. அதுவும் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு சுவிட்ச் போட்டாலே நம்மளுக்கு பக்கா ஒர்க் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஸ்ப்ளெண்டருக்கு இது மாதிரி ஆல்ட்ரேஷன் வேணால் இந்த வீடியோ ரெஃபரன்ஸாக வச்சு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம வீடியோலாம் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபைனலி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.